கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல. வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது இதான ஒருத்தங்களை புதுசாக உள்ளே கொண்டு வந்தீங்க, இவங்க என்னடா இப்படி எல்லாரும் அசால்ட் பண்ணுறாங்க, கார்த்தியவே மடக்கி மடக்கி கொஸ்டின் கேட்காங்களே அப்படின்றவர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த கீதா வந்துட்டு பெட்டில் படுத்திருக்காங்க, கார்த்தி வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நர்ஸு உள்ளே வரும்போது திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு தட்டுற மாதிரி இருக்குது, அதாவது மயக்கம் வந்துட்டு தெளிகிற மாதிரி இருக்குது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு பழசெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறாங்க. பழசுனா நம்ம தீபா கிடையாது, இவங்க வந்துட்டு கீதால, அதனால் அவங்க பழைய ஞாபகங்களை யோசித்து பார்க்குறாங்க. அவங்க பெரிய எதுமோ வந்துட்டு பிஸ்னஸ் ஹால் மீட்டிங் மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு டிப்டாப்பாக நம்ம கார்த்தி எப்படி வந்துட்டு பிஸ்னஸ் மேன் அவார்ட்லாம் வாங்கினாங்க, அந்த மாதிரி கீதா வந்துட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வந்துட்டு சேர்மேனாக உட்கார்றது, எல்லாருக்கும் கை கொடுக்குறது, எல்லோரும் கீதாவை பார்த்து வந்துட்டு மேடம் மேடம்னு சொல்லிட்டு அப்படியே பணிஞ்சு பேசுகிறது, அந்த மாதிரிலாம் சீன் காமிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுது கீதா வந்துட்டு தீபா கிடையாது, கீதா வந்துட்டு பெரிய ஒரு ஆள் போல் கேரளா சைடு. ஏதோ ஒரு பிஸ்னஸ் எதிரிங்க தான் வந்துட்டு பிளான் பண்ணி கீதாவை போட்டு தள்ளுறதுக்காக ஏதோ மாட்டி விட்டுருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. பட் வந்துட்டு இவங்க பிஸ்னஸ் உமன், பெரிய லேடி அப்படின்ற மட்டும் காமிக்கிறாங்க. இவங்க கண்ணு முடிச்சதுமே, ஹலோ மிஸ்டர், இங்கே பாருங்கள் நர்ஸ், யார் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தது, எனக்கு என்ன ஆச்சு, யார் கொண்டு வந்து சேர்த்தது, போலீஸா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது போலீஸா மேடம், என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல கீதாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. என்னது ஹஸ்பண்டா, என்ன உளறிட்டு இருக்க, வாட் நான்சென்ஸ் யுவர் டாக்கிங் அப்படின்ற மாதிரி கேட்க நர்ஸு வந்துட்டு அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. என்ன மேடம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சார் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பேச்சு சவுண்டு கேட்டதுமே காட்டி வந்துடுறாங்க. சார் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் சார், அவங்க பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்காங்க, என்ன தீபா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது ஹஸ்பண்டா, ஹலோ யார் மேன் நீ எனக்கு ஹஸ்பண்டா அப்படி தான் சொன்னையா அப்படின்ற மாதிரி கேட்க நர்ஸு வந்துட்டு, சார் இவங்களுக்கு வந்துட்டு மெமரிலெஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்க சார், அதனால தான் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சதும் என்னத்தையும் வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நர்ஸு வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹலோ நீங்கள் எதுக்கு என்ன தேவையில்லாமல் ஒய்ஃபுன்னு சொன்னீங்க, நீங்கள் முதல்ல எனக்கு யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கீதா இங்கிலீஷ்லேயே பூந்து விளாட கார்த்தி வந்துட்டு அப்படியே கண்ணசராமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கார்த்திக்கு தெரியலையா தீபா வந்துட்டு இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்துட்டு பிஸ்னஸ் உமன் இல்லையா, இங்கிலீஷ்லேயே தசுபுசுன்னு கார்த்திகிட்ட பேச, நீங்கள் தீபா தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியும் அமைதியாக கேட்க, தீபாவா, ஹலோ நான் வந்துட்டு வேற ஆளுங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எனக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுங்க, நான் வந்துட்டு சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அதையும் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் மக்களை பேசுகிறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, எதுக்கு என்ன தேவையில்லாமல் ஒய்ஃபுன்னு சொன்னீங்க, புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட், இங்கே ஒய்ஃபுன்னு சொன்னால் தான் எந்த கேள்வி இல்லாமல் உடனே வந்துட்டு சேர்த்துப்பாங்க, இல்லைனா இவங்க யார், எதுக்காக அடிபட்டுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, தேவையில்லாத உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஐ எம் ரைட், ஏ மேன் என்ன பேச அமைதியாகவே நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி என்னத்தை பேசுவார், அப்படியே அமைதியாகவே நின்று கீதாவே பார்த்துட்டு இருக்க. கீதா வந்துட்டு வாயை வந்துட்டு மூடுற மாதிரியே கிடையாது, லொடலடனே பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பொண்டாட்டினா சரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதனால அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்க, சரிதானே, அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்டு பேச்சை தானே எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க, ஒய்ஃபு சொல்கிற அவங்க கருத்தெல்லாம் யார் கேட்குறா அப்படி இப்படின்ற மாதிரி வந்துட்டு கீதா படபடான்னு பேச கார்த்திக்கு என்ன பேசனே தெரில, அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் கூட நான் ஏதோ ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு வேளை இதுதான் போல் தீபா சும்மா ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கார்த்தி வந்துட்டு செக் பண்ணுறதுக்காண்டி, ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு பேக் ஃபயர் கொடுக்கறதுக்காண்டின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுலேருந்து கன்ஃபார்மாக தெரியுது கீதா வேறு தீபா வேறேன்னு சொல்லிட்டு அபிராமி உயிரை காப்பாற்றுறதுக்காக கீதாவை ரெக்வெஸ்ட் பண்ணி கார்த்தி வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது கூட கூப்பிட்டு போகலாம். அதுக்கடுத்து வந்துட்டு தீபாவை தேடி கூப்பிட்டு வர்ற மாதிரி கூட சீன் வைக்கலாம். இப்போதைக்கு கீதாவுக்கு வேறு வழி இல்லை, அங்கே வேறு போலீஸ் தேடுறாங்க, இங்கே போய் சேஃபாக இருக்கலாம், நம்ம ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீதா வரலாம். பட் கீதாவை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் கேர்ள் மாதிரி தான் தெரியுது, ஐஸ்வர்யாவை வச்சு செய்வாங்க. நீங்கள் என்ன நினைக்க